அப்போ வந்து நாங்கள் ஊரில் ஒருத்தருக்கும் ஒரு காஃபி கொடுப்போம். வீட்டில் போனால் ஒருத்தருக்கு ஒரு காஃபி வரும் இல்லையா? பாரதிராஜன் வந்து என்ன பண்ணார், 2 காஃபி. 4 பேர் இருக்க 2 சொல்லிட்டு இருக்க. இன்னொன்று இருடா 2 பேரும் அது ஆளுக்கு பாதி பாதி. இதையா வந்த உடனே கஷ்டத்தானம் பண்ணி இது பண்ண அவர்கிட்ட காசு இருக்காது. அது ஜாலியாக எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நாங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு காசு புரண்டது. ஓய்கை தவிர சங்கிலி முருகன் நாடகத்தில் வாசிக்க ஆரம்பிச்சோன்னது எங்களுக்கு லைஃபே ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்சம் ஓரளவு பெட்டராச்சு. அதுக்கப்புறம் வளர்ச்சி அப்படி வந்தது. அதுக்கு சங்கிலி முருகன் நாடகம் புக் ஆனோடனே என்ன வர சொல்லிட்டாங்க. ஏன்னா மியூசிக் பார்ட்டி 3 பேர் வேற யாருக்கு பணம் கொடுக்க தேவையில்லையே. அதனால் நான் கிட்டார் எடுத்துக்கிட்டு வந்துட்டு சந்தோஷமாக 3 பேரும் வச்சு அந்த படத்தை வச்சு எங்கள் பாஸ்கரன் தான் கேஷியர். அவர்கிட்ட படத்தை கொடுத்துருவோம். அவர் பார்த்து போடுறது தான், பில்லு கொடுக்குறது தான் அவர் தான். அந்த மாதிரி நல்ல அருமையான வாழ்க்கை சார். கஷ்டத்தை கூட நீங்கள் சொன்ன வார்த்தை அதுதான். கஷ்டத்தை கூட சந்தோஷமாக ஏற்றுட்டு வாழ்ந்தவங்க நாங்கள். இன்றைக்கி பல பேர் கஷ்டத்தை ஏற்றுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எங்களை மாதிரி லட்சியத்தோடு நின்னாங்கன்னா அவங்களும் எங்களை மாதிரி பெரிய ஆளாகும்.